இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவங்க வந்து அந்த எல்லாரும் அந்த நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய கூட்டம். இந்த கூட்டத்துல வந்து ஒரு 3 எம்எல்ஏக்கள், ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இவங்க எல்லாம் வந்து சேர்றாங்க. அந்த ஐஆர்எஸ் அதிகாரி வந்து கொள்கை பரப்புல முதன்மை அது பொதுச் செயலாளராக அவர் நியமிக்கப்படுறாரு. ஏன்னா அவர் அரசியல் சார்ந்த பல விடயங்களை அவர் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மனிதர் அந்த அருண்ராஜ்ங்கிறவங்க. சோ இந்த தேர்தல் காலத்துல வந்து அவருடைய நகர்வு வந்து சிறப்பா இருக்குங்கிறது தான் விஜய் அவங்க கணிச்சு அவரை வந்து அந்த பதவி கொடுத்திருக்காங்க. அதிமுகல இருந்து 2 எம்எல்ஏயும் திமுகல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்து சேர்ந்திருக்காங்க. இவங்க அவ்வளவு பேரும் இப்ப சேர்ந்த உடனே இது ஒரு பரபரப்பா பத்திக்கிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஜய் அவங்க கட்சியில நிறைய பேர் சேர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மகேஷ் பொய்யாமொழி அவங்க வந்து இப்போ உடனே டகார்னட்டு ஒரு 20 பேரை கூப்பிட்டு வாங்கப்பா நாங்கள் இவங்க அதாவது விஜய் அவங்க கட்சியிலேருந்து ஒரு 20 பேர் நாங்கள் பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க வந்து இப்போ திமுகவின் கொள்கையிலும் கோட்பாடுலையும் ஈடுபாடோட வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. அப்படின்னா விஜய்ங்கிற அந்த பிம்பம் வந்து பலரை பயங்காட்டிட்டு இருக்கு. அப்படித்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் அடுத்தது வந்து அவர் தான் முதல்வர் ஆவார் அப்படிங்கிறது தான் கணிப்பு. அதை மையப்படுத்தி தான் திமுகவுடைய களம் இருக்கிறதுன்னு பரவலா எல்லாராலையும் சொல்லப்பட்ட விடயம் அதுதான். அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய யாரை பார்த்தீங்கன்னாலும் இதுதான் களமாக இருந்துச்சு. ஆனா இங்க நம்ம உன்னிப்பா ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவங்கள பொறுத்த மட்டும் வந்து அவங்க சிறு வயதிலிருந்தே திமுகக்குள்ள களப்பணி ஆற்றிட்டு வந்தவங்க. அப்படி களப்பணி ஆற்றிட்டு வந்த ஸ்டாலின் அவங்களுக்கு திமுகவில் வந்து முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு வந்த பொழுது அந்த முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த முக்கிய தலைவர்கள்னு சொல்றாங்கல்ல, சீனியர் தலைவர்கள் அவங்க எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது பிறகு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்